தமிழ்நாட்டில் சீமானும் விஜயும் RSS இயக்கத்தின் ஒட்டுப்புழுக்களாக உள்ளதாக விசிக துணை பொதுச் செயலாளர் வன்னியரசு விமர்சனம் செய்திருக்கிற உதகையில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் 2026 தேர்தலுக்கு பின்னர் அந்த இருவருக்கும் எதிர்காலம் இல்லை என்று கூறினார். சீமான் அவர் RSS ஒட்டுக்குழு. ஏன் இதை சொல்றோம் அப்படின்னா, பாரதிய ஜனதா கட்சி எல்லா மாநிலங்கள்லையும் வெவ்வேறு உத்தியை கையாளுவார்கள். ஒரு வலிமையான கட்சியை வீழ்த்துவதற்கு இன்னொரு மாநில கட்சியை கையில் எடுப்பார்கள். அப்படி கபலீகரம் சேர்க்கிற கபலீகரம் செய்யப்பட்ட ஒரு கட்சி அதிமுக. விஜய் அவர்கள் திமுக எதிர்ப்பை முன்வைக்கிறார். சீமான் திமுக எதிர்ப்பை வெறுப்பை முன்வைக்கிறார். பாஜக திமுக வெறுப்பை திமுக எதிர்ப்பை முன்வைக்கின்றது. ஆக 3 பேருக்கும் ஒரே இலக்கு அப்படின்னா திமுகவை வீழ்த்திவிட்டால் தமிழ்நாட்டில் எளிதாக பாரதிய ஜனதா கட்சி வெல்ல முடியும் என்று நினைக்கிறார்கள். அப்படி அதற்காக களம் இறக்கி விடப்பட்டவர்கள் தான் தவேகாவுடைய விஜயும் நாத்தாக்காவுடைய சீமானும். 2 பேருமே RSS ஒட்டுக்குழுக்கள். அவர்கள் திமுக எதிர்ப்பு என்கின்ற பேரில் மக்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் 2 பேருமே சனாதனத்தை பாஜகவை ஏற்றுக்கொண்ட கட்சிகள். ஆகவே மக்கள் அவர்களை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். 2026 தேர்தல் என்பது விஜய் அடுத்து சினிமாவுக்கு வாய்ப்பு கிடைக்குமா அப்படிங்கிற நிலைமை தான் அவருக்கு இதோட அவருடைய எதிர்காலம் அவருக்கு இல்லை. சீமான் ஏற்கனவே அமலப்பட்டு நிற்கிறார். அவர் வெறுப்பு அரசியலை கட்டமைப்பதை தவிர வேற ஒன்றுமே இல்லை. ஆகவே பாஜகவால் இயக்கப்படுகின்ற ஒட்டு குழுக்கள் தான் சீமானும் விஜயும் அவர்கள். இன்னைக்கு நம்மகிட்ட இருந்து ஓட்டு கொஞ்சம் கொஞ்சம் போயிடக்கூடாது, இருக்கிற சதவீதம் குறைஞ்சிடக்கூடாதுங்கிறதுக்காக விஜய் அவர் எதிர்த்து அடிக்கிறார் ஒழிய கருத்தியல் ரீதியாக அவர்கள் எல்லோரும் ஒரே களத்தில் தான் நிற்பவர்கள் என்பதை நாங்கள் புரிந்து கொண்டோம். மக்களும் புரிந்து கொள்வார்கள். 2026 தேர்தல் மீண்டும் திமுக தான் ஆட்சிக்கு வரும். திமுக தலைமையிலான இந்த மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி வெல்லும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை.